வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம சென்னையில் இந்தியாவின் முதல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வரும் மாநாடு எப்படி நடந்தது? மாநாடா? நான் அங்க போகவே இல்லையே, நீங்க தான் சொல்லணும். நான் அங்க போகவே இல்லையே. நீங்களும் போகலையா? அவன் போயிருந்தா அங்க இருந்தே கூட நம்ம ஷோ எல்லாம் பண்ணியிருப்போம். சனிக்கிழமை வந்து 2 பேரும் சொந்த ஊருக்கு போயிட்டதுனால இங்க வர முடியல. இன்னைக்கு வந்து திரும்ப வந்துட்டோம். அதேதான். இப்ப என்னன்னா, முருகன் பேர்ல ஒரு பிரம்மாண்டமான மாநாடா திமுக நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்து உண்டு பண்ணியிருக்கு இந்த மாநாடு. முக்கியமா சிபிஎம் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதச்சார்பின்மையோட கோட்பாடு. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது. மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்து சமய அறநிலைத்துறையை அழிக்க வேண்டும் என RSS பாஜக பரிவாரம் துடிக்கிறது. இதை முறியடிக்கும் நோக்கத்தில் இந்த அறநிலையத்துறை வந்து வேலை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லதுதான். ஆனோட என்ன சொல்றாருன்னா, மத அடிப்பிலான விழாக்களை அரசின் சார்பில் நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். இந்து அறநிலைத்துறை அரசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப அவங்கதான் அந்த விழா வந்து நடத்தணும். ஆனா அரசாங்கம் அந்த விழாவை நடத்துறதுங்கிறது ஏற்புடையதா இல்லைங்கிறதா ஸ்டேட்மெண்டா இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்க, ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க, இனிமேல் நீங்க பண்ணாதீங்க. ஒரு பட்டும் படாமலும் ஒரு திமுகவுடைய கண்டனமா தான் அதை பார்க்க முடியுது. ஆமா, அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா விசிகால இருந்து கொஞ்சம் கடுமையாவே எதிர்த்திருக்காங்க. விசிகா MP ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க போடப்பட்ட தீர்மானங்கள் அதுக்கு எதிராக வந்து நிறைய பேசியிருக்காரு. இந்த கல்வி நிறுவனங்களை காவிமயமாக்குற வேலையை நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அங்க சில தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானங்கள்ல வந்து இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட சில கல்வி நிறுவனங்கள் இருக்கும்ல, அங்க உள்ள மாணவர்களை வச்சு கந்த சஷ்டி கவசம் பாடுறது, அதே மாதிரி வந்து சில போட்டிகள் நடத்துறது, முருகன் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து கல்வி நிறுவனங்களுக்குள்ள பண்ணணும்னு சொல்லி சில தீர்மானங்கள் இருக்கு. அந்த தீர்மானங்களை தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அறநிலைத்துறை அவங்களோட வேலையை பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம், சரிதான். ஆனா அதுக்குள்ள கல்வித்துறையையும் நுழைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு வந்து விசிகா வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க தீர்மானங்களுக்கு. ஓகே, திமுக என்ன சொல்லுவாங்க, அது இந்து அறநிலைத்துறை தான் பண்ணாங்க, நாங்க பண்ணவே இல்லையே. அது வந்து அது அரசு, இது கட்சியும்பாங்க. அங்க சொன்னார்ல ஆளுநர் விருந்துக்கு, அதேதான் இது திமுக பண்ணல, தமிழ்நாடு அரசு பண்ணிருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை ஆரம்பிச்சு கொடி அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்தின சில தினங்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரா எதுவும் அறிமுகப்படுத்துறாரா? இல்ல, கலைஞர் என்னும் தாய்ங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருந்தாரு சனிக்கிழமை. நம்ம திங்கக்கிழமை பேசுவோம் சொல்லியிருந்தோம். நான் கூட தேதி அறிவிச்சுட்டாரோ, பின்னர் அறிவிக்கப்படும் நிறைய. சரி, பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் தற்செயலா நடந்ததான். அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏவாவேலு புத்தகத்தை வந்து எழுதியிருந்தாரு. ஏவாவேலு பேசுறப்ப என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா, முதல்வர் படம் வந்து ரஜினி தான் வந்துதான். முதல்வன் ஒரு படம் அர்ஜுன் நடிச்சிருந்தாருல, ஆனா பெரியவர் இருக்காரு, இந்த படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பின் வாங்கினாரு ரஜினிகாந்த். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? ரகுவரன் கேரக்டர் என்ன சொல்ல வர்றாரு புரியலையே. ஏவாவேல் வந்து சொல்லியிருக்காரு, அவர் தான் புத்தகத்தை எழுதினவரு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து நிறைய கதைகள்லாம் வேற வந்து சொல்லியிருந்தாரு. திமுகங்கிறது ஒரு ஆலமரம், அவ்வளவு சீக்கிரம் எந்த புயல் இருந்தாலும் அடிச்சுட்டு எல்லாம் போக முடியாதுன்றாரு. இன்டைரக்ட் மெசேஜ் தான் விஜய்க்கு தெளிவாக அது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, ஒரு கதை வேற வந்து சொல்லியிருந்தாரு. நான் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பான், அவங்களை சமாளிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஒரு பாஸ் விட்டோன்னே பயங்கர கலகலப்பு நக்கிரன் ரூபெல்லாம் நல்லா சிரிச்சு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் சொன்னார், அவரு புது ஸ்டூடெண்டோட நீங்க சமாளிச்சிடலாம், ஓல்டு ஸ்டூடெண்ட் லைக் துரைமுருகன் அவரெல்லாம் கலைஞரோட கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவர், ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு, முதல்வரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கழகத்துக்குள்ள ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டு போயிருக்காரு. ஆமா, அதுக்கு பதில் சொன்ன முதலமைச்சர் MK ஸ்டாலினும், நீங்க சொன்ன அறிவுரை, என் வயசுல வந்து ஒரு வயசு நீங்க மூத்தவர் தான், நீங்க அறிவுரையெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நல்லா ஏத்துக்கிறேன், நான் ரொம்ப உஷாரா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரும் கலப்பு பண்ண இன்னொரு சர்ச்சையா மாதிரி இருக்குது. ஏன்னா துரைமுருகன் வந்து வேறதான் பதில் சொன்னார் அவரு. ஆமா, துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி வயசானவங்கள்லாம் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும்லாம் பேசியிருக்காரு ரஜினி அந்த விழால அப்படின்லாம் கேட்டோம்னா, இவருக்கும் தான் வயசாகி பல்லு போய் எல்லாம் போயிடுச்சு, இவரும் வழி விட்டாரா சினிமால அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அது வேற திரும்ப சர்ச்சையாக ரஜினி கிட்ட அந்த கேள்வியை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாரு துரைமுருகன் அப்படின்னோன்னா, ரஜினி சொல்லிட்டாரு,
அவர் என்ன சொன்னாலும் ஓகே தான், அவர் வந்து என்னோட நீண்டகால நண்பர் தான், எனக்கு நட்பு எப்பவுமே தொடரும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, ரஜினிகாந்துக்கு பல்லெல்லாம் விழுகவே கிடையாது. ஏன்னா அவருடைய சிரிப்பே இந்த முத்து முத்தா தெரியுது, இந்த பல்லான்னு வந்து தலைவர் சிரிப்பாரு. துரைமுருகனுக்கும் இருக்குங்க பல்லெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நகைச்சுவை யாரும் பகைச்சுவை ஆக்க வேண்டாம், எனக்கு அவர் நெருங்கிய நண்பர் தான், நாங்க நகைச்சுவா சொன்னோம் அப்படின்ட்டு. நகைச்சுவா சொல்றது ரொம்ப ஹார்ஷா தான் இருந்துச்சு. பல்லு விழுந்த கிழவெல்லாம் அடிக்கிறப்ப எனக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி, ஏதோ கொஞ்சம் இளைஞர் மாதிரி சொல்றாங்க. ஆமா, ரெண்டு பேரும் அவங்க ஏஜ் குரூப்ல ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓரமாக விளையாடுகிற இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா இதுல என்னன்னா, உதயநிதி வேற அதை சொல்லியிருந்தாரு, அமைச்சர்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் வழிவிடணும்னு பேசியிருந்தாருல ரஜினி இளைஞர்களுக்கு. அதேதான், அது கரெக்ட் தான் அவர் பேசுனதுங்கிற மாதிரி உதயநிதியும் சொல்லியிருக்காரு. அவரும் ஏதோ ஒரு உள்குத்த வச்சுதான் பேசிட்டு போயிருக்காரு. பல பேருக்கு தலைவலியா இருந்திருக்காரு போல இருக்கு ஒருத்தர். அது துரைமுருகனை மட்டும் சொல்றாங்களா இல்ல ஒட்டு மொத்தமா அந்த ஒரு செட் ஆஃப் அமைச்சர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாங்கிற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாறிடுச்சு ரஜினி பேசுனது. சரி, ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, கமல்ஹாசன் கூட்டணிக்குள்ள இருக்காரு, மக்கள் நீதி மைய தலைவர், திமுக பல இடங்கள பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனாரு. இன்னும் அந்த ஒரு சீட்டு வேற வரல, சீட்டு வேற வரல. என்னங்க, நானும் தான் இருக்கேன், நானும் தான் சென்னையில இருந்திருக்கேன், பட் சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டுருக்கீங்க, பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லிட்டு முகாம் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. சிஎம்மோட வீட்டுக்கு போய் அவர் ஃபாரின் கிளம்புறாருல, அந்த 100 ரூபா நாணயம் வாங்கிட்டு ஃபாரினுக்கு போறதுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஓஹோ, புதுச்சேரியில அருணாச்சலத்து கூட. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து அதிமுக இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, ரஜினி கிட்ட சொல்லி பேச சொன்னதே ஸ்டாலின் தான், இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள் தொல்லையா இருக்காங்க, நீங்க பேசி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதே அவர் தான் அதிமுக இருந்து சொல்றாங்க. என்னங்க, அவர் தான் இரும்பு கரம் கொண்டு சர்வாதிகாரம் மாறுவேன்லாம் சொல்லிட்டு இருந்தார் கட்சியாரங்க முன்னாடியே. ஆனா டைரக்டா கூட சொல்ல முடியாம, அது கட்சிக்கே சம்பந்தம் இல்லாம இன்னொருத்தர் மூலமா வந்து சொல்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு முதலமைச்சருக்கு. அப்படிதான் அதிமுக இருந்து சொல்றாங்க. இதுல தமிழிசை வேற சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க துரைமுருகனுக்கு. அவரு பாவம், அவர் இப்படி பண்றீங்களே, அவர் எவ்வளவு மூத்தவர்னு எல்லாரும் சேர்ந்து துரைமுருகனை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி. என்னைக்குதான் ஓய போகுதுன்னு தெரியல இந்த சண்டை. இன்னைக்கு முடிகிற சண்டையாதுங்கிற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே அதிமுக மோடி பக்கத்துல சீட்லாம் வந்து பிடிச்சு உட்கார்ந்தாரு. அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை சரி கிடையாது, நாங்க கூட்டில விலகிறோம்னு விலகிட்டாரு. தோத்தும் போயிட்டாங்க, 2 கட்சியுமே எங்கேயும் ஜெயிக்கவே கிடையாது. ஆனா சண்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொல்றது எல்லாமே பொய் தான், அது வந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. உடனே அண்ணாமலை இன்னைக்கு வந்து எடப்பாடியை பிடின்னு பிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, பழைய விஷயங்கள்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்காரு. சிலுவம்பாளையத்துல ஒரு கொலை நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்ப கூட்டணியில இருந்த போது தெரியாதா? தெரிஞ்சிருக்கு, மறைச்சிட்டாரு அவரு. ஆமா, அதுக்கு வந்து அப்போ வந்து திமுக உள்ள அமைச்சரோட ஒரு துணையோட தான் அந்த கொலை வழக்குல இருந்து தப்பிச்சாருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ணாமலை வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆனா இதே அண்ணாமலை வந்து நீங்க சொன்னீங்களா மோடிக்கு பக்கத்துல எடப்பாடி உட்கார வச்சிருந்தாங்கன்னு, இதே மாதிரி எடப்பாடிக்கு பக்கத்துல ஒரு விழால அண்ணாமலையை வச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே. அன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி இவர் ஒரு மாமனிதர், நான் போற இடத்துலலாம் மக்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் இவரோட ஆட்சி இல்லையே, போயிடுச்சே மக்கள் தான் ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றுறாங்க, இருந்தாலும் கேட்டாங்களாம் அவர் போன இடத்துல, இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, இவர் ஒரு மாமனிதர் இழந்துட்டமே ஆட்சியில இருந்துட்டு. அதான் எடப்பாடி பொய்ன்னு சொல்லியிருக்காரு. மேட்ச் ஆயிடுச்சோ, பொற்கால ஆட்சி நிறைய, அப்ப அதையும் சேர்த்துதான் சொல்றாரு போல. டெய்லியும் பொய் தான் சொல்லுவாருங்கிற எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன். ஆமா, எடப்பாடியே சொல்றாரு இதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி, நாங்க எதுவும் சொல்லல. அதனால அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன பேசுறாரு அண்ணாமலைனா, அவருக்கு வந்து நான் வந்து கிரீன் இன்க்ல கையெழுத்து போட்டேன் 10 வருஷம், 1 ரூபா வாங்கலனா, ஆனா வந்து என்னைய பத்தி பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு, எடப்பாடி மாதிரியான ஒரு ஆளுக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையாலாம் வேற பேசியிருக்காரு. இது ஒரு அரசியல் நாகரீகம் கடந்துதான் அண்ணாமலை வந்து எடப்பாடியை பத்தி பேசிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், ஏன் கூட்டணி உடஞ்சதுங்கிற காரணத்தை நான் இங்க சொல்றேன் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரதமர் மோடி வந்து வாரணாசி தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ண போனார்ல, அப்ப வந்து எல்லா முதல்வர்களையும் பாஜக ஆள்ற முதல்வர் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்களாம். அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டுருக்காங்க. கூட்டணிங்கிற அடிப்படையில பாஜக ஆள்ற அது வேற அப்படிதான் சொல்லி அவங்க முத்தர் குத்திட்டாங்கல்ல, நம்ம ஆட்சியும் ஏடிஎம்கே ஆட்சியும் ஒண்ணுதானே அப்படின்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை என்ன சொன்னார்னா, தோக்க போறவருக்கு நான் இதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண கூட வந்துட்டு இருக்காராம். உடனே அங்கதான் நான் வந்து ஆரம்பிச்சேன், என்னோட தலைவரை பத்தி நான் சொன்னா நான் சும்மா இருப்பேனா, அதனாலதான் கூட்டணி வேணாம் நான் சொன்னேன். இதை மறுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி? இது க்ளோஸ் ரூம்ல நடந்துன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருக்காரு. ஏன் யார தோக்க போறவர்னு சொன்னாரா? மோடி தோத்துருவாரு, அதுக்கு நான் ஏன் அவர் வேட்புமனுன்னு கேட்டாரா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கிட்ட. ஓ, இது தலைக்கு தில்ல பத்தியா? ஆமா,
இதை மறக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு, அவர் சொல்ற எல்லாமே பொய்ங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ரிசல்ட் வந்து அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருப்பாப்ல, முதல் 2 ரவுண்டு கீழே போனாப்ல மோடி, 3 ரவுண்டு வரைக்கும் பாத்தியா அன்னைக்கு நான் சொன்ன நடந்துச்சா, ஐயோ அவர் ஜெயிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கும். இப்ப வந்து அண்ணாமலை கடைசியா ஒரு கணிப்பு மட்டும் சொல்லியிருக்காரு, அடுத்த 2026 தேர்தல 4வது இடம் கூட கிடைக்காது அதிமுகக்கு அப்படிங்கிற மாதிரி. 2வது இடம் யாருக்கா? இல்ல, முதல் இடம் பிஜேபி. அவர் கணக்குப்படி பார்த்தா அவர் அப்படித்தானே பேசுவாரு. 2வது இடம் யாருக்குன்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் 2வது திமுக கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் ஓகே தானே, ஒன்னாதான் அவங்க பாராட்டுறது, அவங்க இவங்க பாராட்டுறது. முதல் இடத்துல 2 பேர் இருப்பாங்களோ கூட்டணி, அதெல்லாம் வந்து 2026 தான் தெரியும். காலத்தின் கணக்கு தான் அது. இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து பேசினதுனால இவர் அண்ணாமலை ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து பேசியிருக்காரு. நண்டு கிண்டு அறவேக்காடு ஆக்டோபஸ்ங்கறாரு, ஆக்டோபஸ் அண்ணாமலைன்னு புது பட்ட பேர் வேற கொடுத்திருக்காரு. அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கறாரா? ஆக்டோபஸ் கரங்களை எல்லாத்தையும் அமுக்கி தனக்குள்ள வச்சுக்கிறது. இன்னும் பாஜகங்கிறது எவ்வளவு பெரிய கட்சி, பாஜக புகழ்றாரு, எவ்வளவு பெரிய கட்சி, அதையே மறைச்சிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துற வேலை தான் அண்ணாமலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்டோபஸ் கரத்தால எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்ட வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அறவைகள்லாம் திட்டிட்டு அண்ணாமலைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. சொல்லுங்க, நாங்களே போய் டாக்டர்கிட்ட சேர்த்து விட்டுறோம், வண்டியில இருங்க எம்பிபிஎஸ் படுத்த ஒரு டைலாக் வரும்ல, அது மாதிரி அண்ணாமலை ட்ரீட் பண்றாங்களா? ஆமா. அதே மாதிரி முனுசாமி அவர் என்ன சொல்றாரு, யாரோடைய காலை பிடிச்சும் வரல எடப்பாடி பழனிசாமி, அவர் வந்து மக்கள் செல்வா காலம் வந்திருக்காருன்னு அவர் சப்போர்ட் எல்லாம் பண்றாரு. சரி சரி, யாருமே நியமனம் பண்ணல, அவரே வந்திருக்காரு மக்கள்கிட்ட எழுச்சி பெற்றுன்னு சொல்றாரு. ஆமா, அதுக்கு வந்து தமிழர் வந்து புரட்சி தமிழர் அவராவே யார் காலையும் விழுகலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க திரும்ப அந்த வீடியோவை போட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயும் வந்து பிஜேபி இது திமுகல இருந்து அந்த வீடியோ போடுவாங்க. இப்ப பிஜேபில இருந்து அந்த சசிகலா வீடியோவை காலில் விழுந்து வாங்கின வீடியோன்னு போட்டுட்டு இருக்காங்க. அதுல அண்ணாமலை வந்து எப்படி ஒரு முதல்வர் ஆனாங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. பிட்டிங் நடந்துச்சு, அவர் ஏலம் நடந்துச்சான். அதுல வந்து இவரு தான் அதிகமா தொகை வந்து ஏலத்துல சொன்னதுனால எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கறதுல அந்த ஏலத்துல ஜெயிச்சிருக்காரு, அதனாலதான் இவருக்கு பதவி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஐபிஎல் மேட்சா? ஐபிஎல் எம்எல்ஏக்களை ஏலத்துல எடுத்ததுல இவர் லீடிங். இன்னொரு கொங்கு அமைச்சரும் ட்ரை பண்ணாரு, இவர் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. தென் தமிழக அமைச்சருக்கும் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதனாலதான் எடப்பாடி வந்து முதல்வர் ஆயிருக்காரு அப்படின்னு. அதாவது 2 பேரும் மாறி மாறி இன்னும் என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதான் உண்மையா பொய்யான்னு தெரியல. எடப்பாடி பண்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவர் பொய் சொல்றவர் தான் சொல்றாரு. பட் அண்ணாமலை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் வாக்களிச்சு நம்மளே வச்சு எல்லாரும் மக்களை தான் ஏழ விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த மாசம் இறுதியில விஜய் வெற்றி கழகத்துடைய மாநாடு வந்து நடக்க போகுது. இப்ப சீமான் ஏற்கனவே வந்து நிறைய ஷேட் பண்ண விடுப்பாரு விஜய்க்கு ஆதரவாக. விஜய் தம்பிக்காக பேச நான் இருக்கேன், ஆனா எனக்காக பேசத்தான் யாருமே கிடையாது, பின்னாடி திரும்பி பாருங்கன்னு பார்த்தா பின்னாடி யாருமே கிடையாது. அண்ணா பின்னாடி ஏன் தம்பிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பெருசா யாரும் இல்ல. அதுதான் அண்ணன் ஆரம்பத்துலதே கூட்டணினாலே வேணாம் பாரு, அப்புறம் இப்ப இல்லையேன்னு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ என்ன சொல்றாரு, நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராயிருச்சு, 50 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காராம் சீமான். இதோட விஜயோட சேருவீங்களான்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் தாங்க தனிச்சுதான் வந்து நிற்போம், மாநாட்டுக்கு என்னை கூப்பிடவும் மாட்டாரு, கூப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் கூப்பிடவும், சரி கூப்பிட வேணான்றாரு போல அவரே, இல்ல கூப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவராவே சொல்லிட்டாரு. அவங்க கட்சி மாநாட்டுல இவ ஏன் போகணும், அப்புறம் விஜய் ஓவர்டேக் பண்ணிடுவாப்புல சீமான். ஏன்னா கட்சி முடிவில் அவரே 3 நிமிஷம் தான் பேசினாரு. ஆமா, அதனால வந்து இவர் அண்ணனை பேச விட்டா இவர் பேசினாராங்கிறதே மறந்துடுவாங்க மக்கள், அந்த அளவுக்கு வந்து. அதனால வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆனா என்னன்னா தேமுதிக மேல விஜய்க்கு ஒரு சின்ன பாசம் இருக்கிறதா தெரியுது. அது தேமுதிக மேல விஜயகாந்த் மேலங்கிறது தெரியல. விஜயகாந்த் மேல கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அவர் தான் அறிமுகப்படுத்தி விட்டு வந்து சினிமாவில் ஒரு ஃபேஸ், விஜயோட ஃபேஸை வந்து பதிய வச்சதே விஜயகாந்த் தான். அதுக்கு ஒரு நன்றி செலுத்துற மாதிரி தான் இப்போ இந்த கோட் படத்துல வந்து இவர் ஏஐ மூலமா விஜயகாந்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பிரேமலதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாரு விஜய், அதனால ரொம்ப மகிழ்ச்சி, அது பயங்கரமா இருக்கும் அந்த சீன்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேப்டனோட அந்த பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தேமுதிக அலுவலகம் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா. அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து விஜய் வந்து விஜயகாந்த் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருந்தாரு. அதன் அடிப்படையில 2026 தேமுதிக கூட கூட்டணி கூட போடலாம். மிகப்பெரிய செல்வாக்கான கட்சியாவரா இருக்குல்ல தேமுதிக. அவங்க அதான் ரெடியா இருப்பாங்க, யாராவது கூப்பிடுவாங்களான்ட்டு.
மத்திய அரசு கிட்ட ஓபிஎஸ் வேணும்னு நிறைய தொழிலாளர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஓபிஎஸும் கிடையாது, என்பிஎஸும் கிடையாது, யூபிஎஸ் தான் இனிமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இதை மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, 25 ஆண்டுகள் வேலை பார்த்த மத்திய அரசுல வேலை பார்த்தவங்களுக்கு அவங்க கடந்த 12 மாதங்கள் அந்த ஓய்வு பெறும்போது லாஸ்ட் 12 மந்த்ஸ் என்ன வாங்கியிருந்தாங்களோ அதில் 50% ஊதியமா இது பென்ஷனா வந்து தருவோம், ஓய்வூதியமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புதிய திட்டத்துக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, சில இந்த துணை ராணுவ படை இந்த மாதிரியான இதில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு 20 ஆண்டுலேயே ஓய்வு வந்துடும். அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் இதில் வரமாட்டாங்க. 25 ஆண்டுகள்ங்கிறதே இவங்க ஒரு இது ட்ரிக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. இது சரியா வராது, பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும் அப்படிங்கிறதான் இப்பயும் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் நீங்க சொன்ன குற்றச்சாட்டையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த யூபிஎஸ்க்கு கார்கே வந்து அந்த யூங்கிறது யூட்டர்ன் கவர்மெண்ட் தான் சொல்லணும், இந்த மோடி 3.0 கவர்மெண்ட்டையும் குறிப்பிடுறாரு. அந்த லேட்டரல் என்ட்ரி யூபிஎஸ்சி நிறைய சொல்றாரு அவரு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதையும் வந்து பட்ஜெட்ல அறிவிச்சு திரும்ப வந்து வாங்கினாங்க. வகுப்பு மசோதாவையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அந்த பிராட்காஸ்ட் பில்லும் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. அந்த லேட்டர் என்ட்ரியும் வந்து திரும்ப வாங்கியிருக்காங்க. இந்த 140 கோடி மக்களுடைய அரணாக காங்கிரஸ் வந்து செயல்படும், இந்த சர்வாதிகாரி ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் யூட்டர்ன் போட வைக்கிறவங்களே பாருங்கன்னு இருக்காரு அவர். ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த மசோதா வந்தாலும் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, நிதிஷ்குமார் வகுப்புவாத மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, சிராக் பஸ்வான் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாரு. கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்கிறப்ப இன்னும் 3 மாசம் கூட முடியவே இல்லையே, அதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு சம்பாரிச்சு ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இன்னொரு ரீஎலெக்ஷன் போகணும், இல்ல அவங்க எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு ஜாயின் பண்ணி இன்னொரு ஆட்சி வந்து அமைக்கணும். ஆமா, இதுல என்னன்னா, இப்ப இவங்க காங்கிரஸ் வந்து நாங்க அரணா இருக்கோன்றாங்க. ஆனா எல்லாம் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம், இந்த பக்கம் நிதிஷ்குமார் இவங்க எல்லாமும் வேலையை காட்டிட்டு இருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால சில விஷயங்கள்ல இருந்து யூட்டர்ன் அடிக்க வேண்டியது இருக்கு. எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க, வாங்க வேண்டியதை வாங்கிக்கிறாங்க. இந்தியாவிலேயே மகிழ்ச்சியா இருக்கிற 2 அரசியல்வாதினா அவங்க 2 பேரும் தான். ஆமா, மலையாள சினிமால புயலை கிளப்பியிருக்கு ஹேமா நீதிபதியோட அறிக்கை. முதலமைச்சர் பினராயி விஜயனே அந்த அறிக்கையில வாங்கி நடவடிக்கை எடுக்கப்படுதுலாம் சொன்னாங்க. இப்ப மெல்ல மெல்ல நிறைய நடிகைகள், நிறைய நடிகர்கள் மேல, இயக்குனர் மேல எல்லாம் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மலையாள இயக்குனர் ரஞ்சித் மேல மேற்கு வங்க நடிகை புகார்லாம் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேரளால முன்னணி நடிகர்கள் ஒருவர் நடிகர் சித்திக் மேல மலையாள நடிகை புகார் கொடுத்துருக்காங்க. என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, சினிமா மேல ரொம்ப ஆர்வமா இருந்தது, சித்திக் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஒரு ஆக்டர் வந்து கூப்பிடுறப்ப நான் போனேன், டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து போனப்ப நீ வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தல் வந்து பண்ணாரு, அதெல்லாம் தன்னை அடிச்சாரு, உதைச்சாரு. அதான் 2019 நடந்தது. அதற்கு பிறகு சினிமா வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு எனக்கு எவ்வளவு சினிமா பிடிக்குமோ அவ்வளவு தூரம் நீ சினிமாவை வெறுக்க வச்ச நபர்கள் இவங்க தான், நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். எனக்கு மட்டும் இல்ல, கேரளாவை சேர்ந்த மலையாளத்தை சேர்ந்த நிறைய நடிகைகள் இது வந்து நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப கேரளா அரசாங்கமும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப சித்திக்கு வந்து அந்த சினிமா யூனியன் ஒன்று இருந்தது, அம்மான்னு சொல்லுவாங்க, அதோடைய பொதுச் செயலாளராக இருந்தாரு. இப்ப அதுல இருந்தும் ஒரு ரிசைன் வந்து பண்ணியிருக்காரு. இப்ப எல்லா மாநிலங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு நடிகைகளுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்ன மாதிரி பாலியல் ரீதியா துன்புறுத்தல் நடக்குதுங்கிற கமிட்டி போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதெல்லாம் நிச்சயம் கேஸ்டிங் வச்சா ஒழிச்சிடலாம்லாம் சொல்றாங்க. கேரளா ரொம்ப நல்லா தான் எடுத்துட்டு போற மாதிரி தான் தெரியுது. பொறுத்து வந்து பார்ப்போம் எவ்வளவு நடிகர்கள் மேல புகார் வரப்போகுதுங்கிறது. பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போனாரு. ரஷ்யாவுக்கு போன அன்னைக்கே உக்ரைன் மேல கடுமையான தாக்குதல் நடத்துனது ரஷ்யா. இப்போ உக்ரைனுக்கு வந்து போனாரு. உக்ரைன் போயிட்டு திரும்பி வந்த சில தினங்களே உக்ரைன் வந்து ரஷ்யா மேல கடுமையான தாக்குதல் வந்து தொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா ரஷ்யால மிகப்பெரிய கட்டிடம்னு சொல்ற கட்டிடத்து மேல ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்திருக்கு. இப்ப அதுக்கு பதிலடியா ரஷ்யா வந்து கீவ் நடத்தும் நகரத்து மேல கடுமையான ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆமா, இந்த போரும் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இதுல ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து ஹமாஸுக்கு ஆதரவா இஸ்ரேல் மேல அப்பப்ப தாக்குதல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, போன மாசம் வந்து இந்த ஃபவுத் ஷுக்கர் அப்படிங்கிற அவங்களோட ஹிஸ்புல்லாவோட தளபதி அவர் வந்து கொன்னுட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு இப்ப ஹிஸ்புல்லா வந்து பதிலடி தாக்குதல் தரோம்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இஸ்ரேலும் லெபனான்
லெபனான்ல தான் அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு. அவங்க மேல இவங்க தாக்குதல், இவங்க மேல அவங்க தாக்குதல்னு இது இன்னொரு போரா மாறுமோ, லெபனானும் இஸ்ரேலும் மோதிக்கிற மாதிரியான ஒரு போரா மாறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஈரான் வேற எப்ப வேணாலும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தலாம் தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வான்வெளி தாக்குதலா இல்ல தரவழி தாக்குதலான அது வரைக்கும் தெரியவே கிடையாது. பேக்கப்புக்கு அமெரிக்கா நின்றுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இஸ்ரேல் வந்து லெபனான்ல தாக்கினப்ப லெபனானும் ஈரானும் கைக்கூடிய சூழல் வந்து இருக்கு. அது இன்னொரு பெரிய போரா மாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஒரு 3ஆம் உலக போரா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவரோட அந்த பிரச்சாரங்கள்ல. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த வெளிநாட்டு செய்திகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது டெலகிராம் அந்த செயலியோட சிஓ பவல் த்ரோவ் அப்படிங்கிறவரை பிரான்ஸ்ல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த டெலகிராம்ல தான் நிறைய சட்டவிரோத செயல்கள் நடக்குது, சில பயங்கரவாத அமைப்புகள் வந்து அதுல செய்தி பரிமாறிக்கிறாங்க, அதெல்லாம் கண்காணிக்க தவறிட்டீங்கன்னு சொல்லி அதோட சிஓவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுக்குள்ளே பார்க்கும்போது இந்த தமிழ் ராக்கர்ஸ் நிறைய பைரசி படம்லாம் டவுன்லோட் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த இதை சேர்ந்த ஒருத்தரை கூட கைது பண்ணாங்கல்ல. இந்த டெலகிராம்ல தான் படம் டவுன்லோட் பண்ற வேலைகளும் நடக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனால இந்த கைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி சண்டே. உலகில் மிக வேகமாக போகக்கூடியது எது? ஞாயிற்றுக்கிழமை சார். ஸ்டூடெண்ட் சொல்றாங்களா? தப்பு பண்ணா ஃபைன் கட்டணும், எல்லாம் சரியா பண்ணா டாக்ஸ் கட்டணும். கஷ்டப்படாம வாழ என்ன பண்ணணும் சாமி? எதுக்கும் ஆசைப்படாம இருக்கணும். அதுவே ரொம்ப பெரிய கஷ்டமாச்சே சாமி. பிறர் மனதை நோகடிக்கும் வகையில் விமர்சனங்கள் கூடாது நடிகர் ரஜினிகாந்த். அதானே, எவன்டா அது லால் சலாம் படத்தை பத்தி இப்ப பேசினது? அதெல்லாம் தாண்டி பல்லு போனவங்க தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட விமர்சனம் வச்சிருக்காரு பாருங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நண்பரா இருக்கவங்க டக்குன்னு எதிரியா மாறிட்டாங்கன்னா நண்பரா இருக்க பேசிட்டு எல்லா விஷயங்களும் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியும் உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிப்படையா சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள சொன்னீங்களா நண்பர்னு? திரும்ப ரஜினியும் துரைமுருகனையும் சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். ஓகே, அதெல்லாம் அவங்களுக்கு தான் அவார்டு கிடையாது. இது முக்கியமான சண்டையா போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து விருது கொடுக்கலாம். அவங்கதான் வந்து பகமையாக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதற்கு பிறகு நம்ம ஒம்படியா அவார்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே ஃப்ரெண்ட்ஷிப் முடிச்சுக்கிட்டாங்க, பிரச்சனை எல்லாம் இல்ல முடிச்சுட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொடுத்தா வந்து தவறா இருக்கும், அதனால இவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஏன்னா இவங்க வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே கிடையாது. இன்னும் நாங்க சண்டை மூட்லதான் இருக்காங்க. ஆமா, இது இப்ப முடிகிற மாதிரியும் தெரியல. அதான் முடிகிற சண்டையா இது அப்படிங்கிற விருதை எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம சென்னையில் இந்தியாவின் முதல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்கிறது. இப்போவே டிக்கெட் புக் பண்ணுங்க, ரேஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.